தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மெல்லாம் பல பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் இல்லைனா ட்ரேட் பண்ணும்போது ஒரு காமனான ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே நேரத்தில் பல ஸ்டாக்ஸை நம்ம வாங்குறோம், இல்லைனா ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு மல்டிபிள் ஆர்டர்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டரையும் நம்ம சர்ச் பண்ணி குவான்டிட்டி என்ட்ரு பண்ணி ப்ரைஸை செட் பண்ணி பிளேஸ் பண்ணுவோம். இதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். குறிப்பாக இப்போ மார்க்கெட் வந்து சடனாக ஒரு மூவ் ஆகுது அப்படின்னா, அப் மூவ்மெண்ட்டோ இல்லை டவுன் மூவ்மெண்ட்டோ ஆகுது அப்படின்னா சில செகண்ட்ஸ் டிலே கூட நம்ம நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனா பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அதுதான் குயிக் பாஸ்கெட். இந்த வீடியோல குயிக் பாஸ்கெட் அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம கிரியேட் பண்றது, நம்மளோட ட்ரேடிங்க்கு எப்படி நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜீரோதா ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் அப்கமிங் டேஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. குயிக் பாஸ்கெட் அப்படின்னா ஜீரோதால இருக்கிற ஒரு ஃபியூச்சர். நீங்க பல ஸ்டாக்ஸ் இல்லனா எஃப்என்ரோ கான்ட்ராக்ட்ஸை ஒரு பாஸ்கெட்ல ஆட் பண்ணி அனைத்து ஆர்டர்ஸையும் சிங்கிள் கிளிக்ல நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த போர்ட்ஃபோலியோல ஒரு 10 ஸ்டாக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு ரிலையன்ஸ், HDFC பேங்க், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எல்லா ஸ்டாக்ஸையும் தனித்தனியா ஆர்டர் போடுறதுக்கு பதிலா, தனித்தனியா வாங்குறதுக்கு பதிலா இந்த எல்லா ஸ்டாக்ஸையும் ஒரு பாஸ்கெட்ல ஆட் பண்ணி சிங்கிள் கிளிக்ல உங்களால ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியும். அதே போல ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு மல்டிபிள் லெக் ஸ்ட்ராட்டஜிஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த பாஸ்கெட் ஆர்டர் குயிக் பாஸ்கெட்டை எப்படி நம்ம ஜீரோதா கைட் ஆப்ல நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் ஜீரோதா கைட் ஆப் நான் ஓபன் பண்ணியிருக்கேன். இதில் கீழே வாட்ச் லிஸ்ட், ரெண்டாவதாக ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆர்டர்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே ஓப்பன், எக்ஸிக்யூட்டர், ஜிடிடி, நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்கெட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக இருக்கும். மேலே டாப் ஆஃப் த கார்னரில் பார்த்தீங்கன்னா நியூ பேஸ்கெட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நம்மளோட பேஸ்கெட்டுக்கு ஒரு நேம் வந்து கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தினேஷ் லாங் டேர்ம் அப்படின்னு நான் ஒன்று கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ அந்த நேம் நீங்கள் கொடுத்துக்காங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இது என்னன்னா நம்மளோட பேஸ்கெட்டுக்கு ஒரு நேம். இந்த மாதிரி நம்ம நிறையா பேஸ்கெட்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம அதை கொடுத்தோனையும் பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக இருக்குது. மேலே டாப் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச் ஐக்கான் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் டைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் வந்து நிஃப்டி பீஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதில் என்னென்னா ஒரு 10 குவான்டிட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ 10 குவான்டிட்டி, மார்க்கெட் ஆர்டர், லாங் டேர்ம், ஸோ மற்ற எதுவுமே இல்லை, ஆட் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சில்வர் பீஸ், அது நான் கொஞ்சம் வாங்க போகிறேன். ஓகேவா, ஸோ சில்வர் பீஸ் டைப் பண்ணிவிட்டு ஆட் டு பை கொடுத்துட்டு அதில் ஒரு 10 குவான்டிட்டி லாங் டேர்மாக நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதையும் கொடுத்துட்டு ஆடு கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸிக்யூட்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அந்த ஒரு பட்டனை மட்டும் தட்டினீங்க அப்படின்னா எல்லா ஆர்டர்ஸும் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேங்களா, நீங்கள் தனித்தனியாக வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 10 ஸ்டாக்ஸ், 20 ஸ்டாக்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கிளிக்கில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் இந்த பேஸ்கெட் ஆர்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டி 50யோட ஆப்ஷன் சார்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிஃப்டி 50யோட ஆப்ஷன் செயின். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாடில் வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட் ஸ்டாடில் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ 24,350 இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் சைடு என்ன பண்ணுறேன்னா பை செல் அப்படின்னு இருக்கும். செல்லில் என்ன, செல்லுக்கு நேராக அந்த பேஸ்கெட் இருக்குல்ல அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே போல் புட் ஆப்ஷன் சைடு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, செல்லுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பேஸ்கெட் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் தனித்தனியாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நான் இந்த பேஸ்கெட்டில் ஆட் பண்ணிட்டேன். மேலே டாப்பில் பாருங்கள் பேஸ்கெட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம பேஸ்கெட்டில் ஆட் பண்ணது எல்லாமே இங்கே இருக்குது. ஜஸ்ட் எக்ஸிக்யூட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு நேம் வந்து கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எடிட்டில் போயிட்டு நம்ம இந்த பேஸ்கெட் வந்து எது டெலீட் பண்ணணுமோ, இல்லை நம்ம வந்து கூட ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா டெலீட் பண்ணுறா இருந்தால் டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பேஸ்கெட்டே நீங்கள் டெலீட் பண்ணுறா இருந்தாலும் டெலீட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நெறையா ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அதாவது நெறையா ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். ஒரே நேரத்தில நீங்க பை பண்ண போறீங்க. ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் என்னென்ன லெக் எல்லாத்தையும் நீங்க பை ஆர் செல் பண்ண போறீங்களோ, அது எல்லாத்தையுமே வந்து நீங்க பேஸ்கெட்ல ஆட் பண்ணிட்டு, சிங்கிள் கிளிக்ல வந்து எக்ஸிக்யூட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேலை வந்து மிச்சமாயிரும். ஓகேங்களா? எது எது நம்ம வாங்கிறோம், எதுல எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வாங்க போறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே பேஜ்ல உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கு இல்ல 2 ஸ்டாக்கு 2 ஆர்டர் போடுறாங்க. 1 ஆர்டர் போடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காது. நெறையா ஸ்டாக்ஸ் நீங்க வாங்கி விக்கிறீங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்லாம் பண்றீங்க, எஸ்பெஷலி ஆப்ஷன் செல்லிங் பண்றீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சரை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் Zerodhaல வந்து ஃப்ரீயா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, அதற்கான அஃபிஷியல் அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்ல இருந்தே மொபைல் மூலம் நீங்க ஃப்ரீயா அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி Zerodha ரிலேட்டடா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.